வேறு ஜென்மம் வேணும். மன மாறுதலாகிய உள்ள சுத்தி என்னும் வேறு ஜென்மம் வேணும். குரு பரிசுத்தர் மாறிலா தேவனின் குரு பரிசுத்தர் மாறிலா தேவனின் தேறுதலானவின் பேரு பெற இங்கே வேறு ஜன்மம் வேணும். மன மாறுதலாகிய உள்ள சுத்தி என்னும் வேறு ஜன்மம் வேணும். பாவ சுபாவமும் ஜீவியமும் மாற பாவ சுபாவமும் ஜீவியமும் மாற தேவனின் சாயலை மேவுவதாகிய வேறு ஜன்மம் வேணும். மன மாறுதலாகிய உள்ள சுத்தி என்னும் வேறு ஜன்மம் வேணும். எனக்கு வேறு ஜன்மம் வேணும். எமக்கு வேறு ஜன்மம் வேணும். பேசும்படியார் கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வருஷத்தில் முதல் நாள் அபிஷேகத்துக்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தர் இந்த நாளிலே He is going to make you responsible. கர்த்தர் உன்னுடைய கரத்திலும் என்னுடைய கரத்திலும் ஒரு உத்தரவாதத்தை அவர் எதிர்பார்க்கிறார். ஆகையினாலே அந்த உத்தரவாதத்துக்கு தகுந்ததாக ஒண்ணுமே இல்லாமல் என்னிடத்தில் உத்தரவாதத்தை எதிர்பார்க்க மாட்டார். He will not make me responsible for certain things if he has not given to me enough to accomplish it. என்கிட்ட சில ரெஸ்பான்சிபிலிட்டி, உன்னுடைய பாஸ் will give you certain responsibility for which he has given you an authority. இல்லைன்னா you cannot accomplish it. He expects certain responsibility and he gives you freedom to do it. Otherwise you cannot accomplish it. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. Don't think that you have got the freedom just to act on yourself, to accomplish what you have been called to do. எதற்காக கர்த்தர் இந்த வருஷத்தை உங்களுக்கு திறந்து கொடுத்திருக்கிறாரோ அதன் காரியங்களை செய்து முடிக்க கர்த்தர் இந்த வருஷத்திலே எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற ஒரு காரியம், ஐ வாண்ட் யுவர் இன்டராக்ஷன் ஆல்சோ. நீங்களும் என்னிடத்தில் நீங்கள் பேசணும், நானும் உங்களிடத்தில் பேசுவேன். ஏனென்றால் சில வேளைகளிலே sometimes it goes as an one side communication. அது எனக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஆனால் இந்த 35 வருஷமா இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு காரியம் இருக்குதான்னு கேட்டா எனக்கு பதில் சொல்லவே மாட்டீங்க. ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. ஆகையினாலே இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அது 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் திறந்து வைத்துக் கொள்ளுங்க. 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார்,
நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இந்த வசனத்தை உற்று நோக்கி பாருங்க. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், நீ தீர்க்க தரிசனம் சொல்லி, ஒவ்வொன்றும் நீங்க இன்றைக்கு நான் விளக்கி சொல்ல போறேன். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். அப்படி என்றால் நீங்க நல்லா கவனிக்கணும். இப்போ நீங்க அபிஷேகம் பெற்றிருப்பீங்க. அந்த அபிஷேகம் பெற்றவங்க நீங்களும் இன்னைக்கு கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவர் நான் பெற்ற பொழுது நான் தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாக மாறினேனா இல்லையா? அப்படி என்றால் இந்த வருஷத்தின் முதல் நாள் இந்த மூன்றும் உங்களிடத்தில் நடக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வருவார், தீர்க்க தரிசனம் சொல்லுவீர்கள். தீர்க்க தரிசனம் என்ன என்று நான் விளக்கி சொல்லுகிறேன். வேறு மனுஷனாவாய். வேறு மனுஷன் ஆவாய் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேறு மனுஷனுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாட் இஸ் யுவர் காம்ப்ரிஹென்ஷன் அபவுட் வேறு மனுஷன் ஆகிறதுனா என்ன? எல்லாத்தையும் நான் கேட்க போறேன். இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத எனக்கு தெரியணும். பிரபு சொல்லு, வேறு மனுஷன்னா என்ன? அப்போ பழைய மனுஷனாவே இருந்துட்டு சிந்தனை மட்டும் மாறிடுமோ? நல்லா கேட்க போறேன், கேள்வி கேட்பேன். தேவசாயம் ரொம்ப புத்திசாலித்தனமான ஆன்சர். சரி, நீங்க சொல்லுங்க. எல்லாத்துக்கும் நான் ஒரு கேள்வி. அப்போ பழைய மனுஷனாகவே இருந்துட்டு இதெல்லாம் செய்யலாமான்னு தான் நான் கேட்கிறேன். ஐ எம் ஆஸ்கிங் தட். வேறு மனுஷன்னா என்ன? வாட் இஸ் யுவர் காம்ப்ரிஹென்ஷன்? இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா, you will be turned into another man. நீங்க வேதத்தை எடுத்து வாசி பாருங்க. இங்கிலீஷ் பைபிள்ல கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல பரிசுத்த ஆவி வரும், நீ தீர்க்க தரிசனம் சொல்லி you will be turned into another man, a different man. இல்லன்னா இன்னொரு ஆங்கில வேதாகமம் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லிருக்கு, you will be changed into a other person. It is not getting a better person. இதுதான் மனசுல நான் I want to you make you understand the anointing you are getting is not to make you a better person, is to make you a different person. புரியுதா உங்களுக்கு? Are you with me or not? இல்லன்னா நான் அப்படியே ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். Unless you know this, நீங்க வேற எந்த சிந்தையோடு கூட இருக்க வேண்டாம். வேதத்தை வைத்து தான் நான் சொல்லுகிறேன். வேறு மனுஷனாவா, he will be changed into another person. அப்படி என்றால் வேறு மனுஷன் ஆக வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்பி இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். Not to make you a better person. இத மனதில் வைத்துக் கொண்டீங்கன்னா இந்த வருஷத்தை நீங்க சரியாய் புரிந்து கொள்வீங்க. Because we want to enter into the new year with a better outlook, with a better thinking. வேறு சிந்தையை தரித்துக் கொள்ளணும்னு நினைக்கிறோம். இல்ல பிரியமா, எங்க வேதம் அழகாக சொல்கிறது, நீ வேறு மனுஷனாவாய். You will be changed into a different man. அதுதான் கர்த்தருடைய விருப்பம். அப்போ அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும் பொழுது
you will be changed into a new person, another person. தீர்க்க தரிசனம் சொல்லி என்று வேதம் சொல்கிறது. இட்ஸ் நாட் ப்ராபசி. இதை நீங்க அப்போ புரிந்து கொள்ளணும். இட்ஸ் யூ ஹேவ் டு பி டேக் த ஹோல் ஸ்கிரிப்சர் இன்டு யுவர் பேக்ரவுண்ட். அப்படின்னா தான் இதை புரிந்து கொள்ள முடியும். எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கதரிசிகள் மேலே அந்த நாட்களிலே ஊற்றப்பட்டது. அவர்கள் என்ன செய்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் வேறு பாஷையிலே அவர்கள் பேசுவார்கள். அந்த வேறு பாஷையிலே பேசி அதை அவர் ஞான சிருஷ்டிக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், அவர்கிட்ட பரிசுத்த ஆவி வரும் பொழுது அவர்கள் வேறு பாஷைகளை பேசி அவர்களுக்கு அர்த்தம் சொல்லி அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுவார்கள். வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சரியா புரியும். ஆனால் இங்கு ஒரு மனுஷன் வேறு மனுஷன் ஆவதற்கு அவனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி என்று வேதம் சொல்லுது. அப்படி என்றால் நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது என்பது இட் இஸ் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். இதை மனதில் வைத்துக் கொள்ளும். இட் இஸ் நாட் ப்ராபசைங், இட் இஸ் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். When you receive the Holy Spirit, when you speak when you stammer, அதாவது நீங்க பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் பரியாச உதடுகள் நீங்கள் வரும் உதடுகளோடு நீங்கள் பேசும் பொழுது கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுமா. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நீங்க பேசல, பரிசுத்த ஆவி வரும் பொழுது when you stammer, வேதம் சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் பரியாச உதடுகளோடு கூட கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு கூட, அம்மாவா இல்லையா? அப்படிதானே போட்டிருக்கு. அதை எடுத்து வாசிங்க. 28:13 நினைக்கிறேன். ஏசாயா. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோடு கூட. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது என்னோடு கூட அவர் பேசணும். அல்லேலூயா சொல்லுவோமா. பேசிதான் என்னை வேறு மனுஷனாக மாற்ற விரும்புகிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. So now you understand speaking in tongues is a prerequisite for receiving the Holy Spirit and the manifestation of the Holy Spirit. இது முக்கியமான ஒரு அங்கம். வேறு மனுஷனாக மாறுவதற்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசணும். அல்லேலூயா சொல்லுவோமா. கர்த்தர் ஜனங்களோடு பேசுகிறதற்கு அவர் தெரிந்து கொண்ட ஒரு மீடியம் through the Holy Spirit. He will talk in tongues. அல்லேலூயா சொல்லுவோமா. அவர் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட. ஆமாவா இல்லையா? இதுவரைக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? அப்படி என்றால் நீங்க வேறு மனுஷன் ஆகணும்னா அந்நிய பாஷை அல்லது பரியாச உதடுகள் இல்லாமல் நான் வேறு மனுஷன் ஆயிட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்க பழைய மனுஷன் தான். Probably a changed person, changed for the better. ஆனா நீங்க according to the scripture, requirement of a scripture, நீங்க வேறு மனுஷன் ஆகல. வேறு மனுஷன் ஆவதற்கு கர்த்தர் அங்கு ஒரு பெரிய அழகான ஒரு கைட்லைன் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். அப்பொழுது நீ தீர்க்க தரிசனம் சொல்லுவா என்று கூட சொல்லல. தீர்க்க தரிசனம் வாசிங்க, நல்ல வாசிங்க. தீர்க்க தரிசனம் சொல்லி நீ வேறு மனுஷனாவாய். சொல்லாம, இப்ப நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன், சொல்லாம முடியுமா முடியாதா? சொல்லுங்க. நீங்க வசனத்தை வச்சுதான் நான் கேள்வி கேட்கிறேன். என் மூளை அறிவில் நான் பேசல. அந்த வசனத்துடைய சீக்வன்ஸ் பாரு. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், நீ தீர்க்க தரிசனம் சொல்லி. அப்போ அதுக்கு முந்தின வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
இத சாமுவேல் அந்த பவுலுக்கு சவுல் சொல்லுவதற்கு முன்னாடி அவர் சில சொல்லுகிறார். அங்கு சில தீர்க்கதரிசிகள் அங்கு ஒரு மலையிலிருந்து இறங்கி வருவார்கள். அதுல நீங்க வீட்டுக்கு போய் சென்று வாசம். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டு வருவார்கள், தீர்க்க தரிசனம் பேசிக் கொண்டு வருவார்கள். அப்பொழுது நீ அந்த இடத்துல வந்த பொழுது, அந்த தீர்க்க தரிசனம் அவர்கள் பேசுகிற அந்த இடத்துல நீ வந்த பொழுது பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், நீயும் அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். எனக்கு அன்புக்குரியவர்களே, இது நல்ல கவனிங்க. அதனால தான் அதை தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அவன் வர்றான் சவுலு, பரிசுத்த ஆவி அவன் மேல் இறங்குது. அவனும் வேற பாஷையில, அந்நிய பாஷையில என்ன பண்றான், பேசுகிறான். அப்போது அவங்க கூட இருந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க, இவனும் ஒரு தீர்க்கதரிசியோ. It's a misunderstood word. Speaking in tongues. Because the prophets will speak in tongues. When you receive the Holy Spirit, you will speak in tongues. Hallelujah, choloma. Prophecy is a gift from God. Hallelujah, choloma. இத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்கள். தீர்க்கதரிசனம் ஒரு வரம். அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. உங்களை ஏற்கனவே சபையில கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க நிறைய பேர். அதனால don't confuse yourself. Prophecy is a gift. But here what it says, நீ தீர்க்க தரிசனம் சொல்லி, நான் அதான் 28:13 வைத்து நான் பேசுகிறேன். வேதத்தை முழுவதும் வாசித்தால் தான் you will be able to comprehend the beauty of the scripture. Hallelujah, சொல்லுவோமா? Hallelujah, Hallelujah. இந்த வருஷத்துல நான் வாசித்ததின் ஒரு அருமையான ஒரு காரியத்தை தான் நான் உங்களோடு கூட பேசி, you are the first listener of the nascent revelation from God. Hallelujah, சொல்லுவோமா? Hallelujah, சொல்லுவோமா? Hallelujah, Hallelujah. கர்த்தர் அவர்களோடு கூட அந்நிய பாஷை, பரியாச உதடுகளோடு கூட கர்த்தர் பேசி அவனை வேறு மனுஷனாக மாறச் செய்வார். சரி, இப்பொழுது நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். இப்பொழுது உங்கள்கிட்ட ஒரு ஃபேக்ட் சொல்றேன். வேறு மனுஷன் ஆகாமல் you can remain as a better person and live. ஏன் முடியாது? Many of us do like that. Most of the people who received the Holy Spirit are not having a changed person. They are not changed person. They are trying to live a better life. Saul also wanted to live a better life. Hallelujah, சொல்லுமா? இந்த சவுல் வேறு மனுஷன் ஆவா என்று சொல்லிதான் இந்த பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். Hallelujah, சொல்லுமா? நீ வேறு மனுஷனாக மாறணும் என்று சொல்லிதான் இந்த பரிசுத்த ஆவியை உன்மேல் ஊற்றி இருக்கிறாய். ஆனால் நீ வேறு மனுஷன் ஆவதும் ஆகாமல் இருப்பதும் இட் இஸ் யுவர் சாய்ஸ். என்றால் இந்த அடுத்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, சில காரியத்தை சொல்றாரு. நீ சமயத்துக்கு ஏற்றபடி, அந்த 7வது, இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் பொழுது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய் என்று சொல்லுகிறார். He has given you a free will. நீ வேறு மனுஷன் ஆவாய். இன்னும் வேறு மனுஷன் ஆவாய் is the future tense. Hallelujah, சொல்லுமா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? It is a future tense. வேறு மனுஷன் ஆவாய். ஆனா இந்த process of becoming a new man, புதிய மனுஷனாக மாறுவதற்கு முன்பாக ஆண்டவர் உனக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கிறார். அல்லேலூயா, சொல்லுமா? நீ உன்னுடைய சமயத்துக்கு ஏற்றபடி, இவன் வேறு மனுஷன் ஆகுறதற்கு இவனுக்கு விருப்பம் இல்லை. அல்லேலூயா, சொல்லுமா? நல்லா கவனிங்க. அவனுடைய வாழ்க்கையையும் தாவீது வாழ்க்கையை வச்சு சேர்த்து வச்சு நான் பேச போறேன். இப்போ முதல்ல இவன் வேறு மனுஷன் ஆவாய் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் அவன் வேறு மனுஷன் ஆவதற்கு அவனுக்கு என்ன பண்ணல, இஷ்டம் இல்ல. ஆகையினாலே கர்த்தர் கொடுத்த குழுவை எடுத்துக்கிட்டான். நீ உன்னுடைய என்னபடி சமயத்துக்கு ஏற்றபடி. அப்போ he has taken that clue from God. சமயத்துக்கு ஏற்றபடி நான் செய்யலாம். அப்போ
பழைய மனுஷனாக இருந்து கூட செய்யலாம், புதிய மனுஷனாக இருக்கிற போல செய்யலாம் இல்லையா? யூ கேன் ஹேவ் போத். சேஞ்ச் அழகா சொன்னார். பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை, அதான் தட் இஸ் தி சேஞ்ச் பர்சன், தட் இஸ் த ப்ராசஸ். ஆண்டவர் சொல்றார், நீ கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது புதிய சிருஷ்டியா இருக்கிறாய், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதை இன்னும் அழகா சொல்லுகிறார் பவுலடியார், அழகாக சொல்லுகிறார். நீ ஆகையினாலே நீ பழைய மனுஷனை என்ன பண்ணிட்டு களைந்து போடுன்னா வச்சுக்கிட்டேன்னா சொல்றாரு. That is the ultimate. ஆனா many of us they don't. நம்ம என்ன பண்றது, பழைய மனுஷன் என்ன பண்ணிக்கிறது இல்ல, we conveniently keep him. அவனையும் வச்சுக்கிறோம், பழைய மனுஷனையும் வச்சுக்கிறோம். அதனால தான் அந்த ப்ராசஸ்ல இருக்கிற அந்த மனுஷனிடத்துல உன்னுடைய சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய் என்று ஆண்டவர். இல்லன்னா he doesn't want to make you a non worker. அல்லேலூயா சொல்லுவோமா. நீ ராஜாவா உன்னை நான் ஏன் நியமித்துறேன், நீ வேறு மனுஷன் ஆகணும், என் சித்தத்தின்படிதான் நீ செய்யணும் அப்படின்னு சொன்னா அங்க ஒண்ணுமே நடக்காது. அல்லேலூயா சொல்லுவோம். நீ சமயத்துக்கு ஏற்றபடி செய் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவன் சமயத்துக்கு ஏற்றபடி அவன் செய்துவிட்டு he should turn into another person. அல்லேலூயா சொல்லுவோமா. அவன் மாறணும். அல்லேலூயா சொல்லுவோமா. தன்னை மாற்றுவதற்கு கர்த்தருக்கு இடம் கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா. ஆனா சமயத்துக்கு ஏற்றபடி செய்து விட்டு அப்படியே சமயத்துக்கு ஏற்றபடியே செய்து கொண்டே வாழ்கிறான். அவனுடைய சவுலுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து வாசிப்பார். 1 சாமுவேல் 2 சாமுவேல் எடுத்து at a stretch you read that. இந்த 2 புத்தகத்தை நீங்க வீட்டுக்கு சென்று வாசிப்பார். At a stretch you will be able to read both the books in 4 hours. 4 மணி நேரத்தில் அதை வாசிக்கலாம். அப்போ நீங்க உங்களுக்கு நல்லா புரியும், வேறு மனுஷன் ஆவாயின் என்று ஆண்டவர் இந்த மேண்டேட் கொடுத்து அவனுக்கு அபிஷேகத்திருக்கிறாரு. பட் he never. ஆனா நல்லா பாருங்க, வேறு மனுஷன் ஆவாய் என்று சொல்லி ஒரு மனுஷனுக்கு அபிஷேகம் கொடுக்கிறாரு. அந்த மனுஷனை பத்தி ஒரு பேக்ரவுண்ட் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அந்த மனுஷனை பத்தி, சவுலை பத்தி நம்ம வாசிக்கிறோம். அவனு வேறு மனுஷன் ஆக்குறதுக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுக்கிறாரு. அவன் பழைய மனுஷனை பத்தி 2 காரியம் அங்கு சொல்லப்பட்டிருக்கு. நல்ல கவனிங்க. அந்த 2 காரியமே ஒருவேளை நம்மிடத்துல காணப்படல. அவன் சொல்றான், கழுதையை தேடிக்கிட்டு வரான். நீங்க அதை வாசித்து பாருங்க. அப்போ கழுதை காணாம போயிடுச்சு. அப்ப அவன் வேலைக்காரன் சொல்றான், இங்க ஒரு ஞான திருஷ்டிக்காரர் இருக்கிறாரு, ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், நம்ம அவர்கிட்ட போய் அந்த கழுதை எங்க போச்சுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்றாரு. சவுலுக்குள்ள இருக்கிற இந்த பழைய மனுஷன் சொல்றான், நம்ம கர்த்தருடைய மனுஷனை நம்ம போய் பார்க்கும்போது வெறுங்கையா போகக்கூடாது. அது நல்ல குணாதிசயமா இல்லையா? ஆமாவா இல்லையா? அருமையான ட்ரைட் ஆஃப் a person. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல அவர் சொல்றாரு, இஸ்ரவேலுடைய அபட்சையை யாரை நாடுகிறது, உன்னையும் உன் வீட்டார் அல்லையும் 20வது வசனம் 9வது அதிகாரத்தில். அதுக்கு சவுல் பிரதியுத்தரமாய், நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பெஞ்சமின் கோத்திரம். நல்லா பாருங்க, இஸ் இட் நாட் a good straight to humble a person? இந்த கோத்திரங்களிலே ஒரு சின்ன கோத்திரம், அந்த சின்ன கோத்திரத்திலையும் என்னுடைய குடும்பம் அற்பமான ஒரு குடும்பம். What a beautiful trait he has. அப்படிப்பட்ட மனுஷனை தான் ஆண்டவர் சொல்றார், நீ வேறு மனுஷனாவாய். Probably you may be a better person than Saul. உன்னுடைய வாழ்க்கையில நீதி, நான் தொடர்ந்து பேசுவேன். நான் you could be a better person. கர்த்தருடைய பார்வையிலும் நீ தாழ்மை உள்ளவனாக காணப்படுவாய். கர்த்தருடைய பார்வையிலே கர்த்தருடைய மனுஷனை கனப்படுத்துகிறவனாக நீ கர்த்தருடைய கண்களிலே காணப்படுகிறாய். ஆனால் அதை கர்த்தர் அதை வெறுக்கிறார்னு சொல்லல, அதை தாண்டி கர்த்தர் உன்னிடத்திலே ஒரு எதிர்பார்த்தார். அது என்ன? நீ வேறு மனுஷனாகும். அல்லேலூயா சொல்லுவோம். அதையும் தாண்டி வேறு மனுஷனா. சவுலுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, never attempted to. அவன்கிட்ட அந்த ஆண்டவருடைய அபிஷேகம் இருந்துச்சு, உண்மைதான்.
ஏன்னா கர்த்தர் அவனிடத்துல இறங்கி அந்நிய பாஷையில அவன் என்ன பண்ணியிருக்கான், பேசி இருக்கான். அப்பொழுது அந்த அதிகாரத்தை நீ 9-10 அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போ அவனுக்கு சில பேர் அந்த ஜனங்கள் வந்து சொல்றாங்க, இவன் மூலமாவா கர்த்தர் ரட்சிக்க போறாரு அப்படின்னு கேட்கிறான். அப்பொழுது அவனிடத்துல ஒரு புதிய மனுஷன் வெளிப்படுகிறதை நாம பார்க்கிறோம். அவர்கள் சொல்லுகிற அந்த கிரிட்டிசிசத்துக்கு அவன் என்ன பண்றான், அவன் வேறு மனுஷனான மாதிரி தான் காணுகிறது, சில வேளைக்கு தோன்றுகிறது. ஆனால் அதற்கு அப்புறம் அவன் செய்கிறதெல்லாம் பழைய மனுஷன். தாவீதை பாருங்க, 1 சாமுவேல் 16 அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சவுல் மேல வந்து இறங்கி இருந்தார். தாவீதுக்கு சொல்லப்படல, நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய்னு சொல்லப்படல. ஆனால் இங்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை நீ அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இட் இஸ் நாட் ஃபார் மீ என்று விட்டுறக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? இது எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல என்று வேதத்தின் வார்த்தைகளை நீ அப்படி நீ செக்ரிகேட் பண்ணனா நீ என்றைக்குமே நீ வாழ்க்கையில முன்னேற முடியாது. இது உனக்காக சொல்லப்பட்ட, அவன் தாவீது எடுத்துக்கலாமே, எனக்காக சொல்லப்பட்ட வார்த்தை இல்ல. இப்ப தாவீது அவன் மேல வந்து இறங்கி இருந்தார், கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இருந்தார். வேறு மனுஷன் ஆகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் வேறு மனுஷனாக அவனுடைய வாழ்க்கையை நீங்க வார்த்து பார்த்தீங்கன்னா, அவன் கர்த்தர் விரும்பினதை அவன் செய்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் வேறு மனுஷனாக மாறுகிறான். கர்த்தரோடு கூட அவன் ஐக்கியம் கொள்றான். நீங்க அதை வாஸ்து பார்த்தாங்கன்னா, நான் ஜெனரலா நான் உங்கள்கிட்ட சொல்றேன், கர்த்தரோடு கூட ஐக்கியமாயிருந்து கர்த்தருடைய பிரியத்தை அவன் அறிந்து கொள்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினால எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று ஆண்டவர் அவனை குறித்து சொல்லுகிறார். கர்த்தருக்கு சித்தமானவை எல்லாம் அவன் செய்வான். அப்போ கர்த்தரோடு கூட ஐக்கியமாய் இருந்து கர்த்தருடைய பிரியத்தையும் கர்த்தருடைய சித்தத்தையும் என்ன செய்யறான், அறிந்து கொண்டு அதை செயல்பட அவன் என்ன பண்றான், முயற்சிக்கிறான். மாத்திரமல்ல, அவனுக்கு அவன் பக்கத்திலேயே சவுல் இருக்கிறான். இவன் ஆயுததாரியாகத்தான் இருக்கிறான் தாவீது. சவுல் ராஜாவா இருக்கிறான். சவுல் மீதும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இருந்தார். தாவீது மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இருந்தார். அவன் சவுலை பார்க்கிறான். அவன் வேறு மனுஷன் ஆவாய், ஆனா அவன் வேறு மனுஷன் ஆகல. அவன் மாறுபாடு இருதயம் உள்ளவனாய் இருக்கிறான். நல்ல நல்ல கவனிங்க பிரியமான, மாறுபாடு உள்ளவனாக இருக்கிறான். ஒரு நேரம் தாவீதை பார்த்து என்ன சொல்கிறான், என் மகனே மகனே என்று அணைத்துக் கொள்கிறான். இன்னொரு சமயம் என்ன பண்றான், அதே அபிஷேகம் இறங்கின மனுஷன் தான், அதே அந்நிய பாஷை பேசி சொல்லி வந்தவன் தான். ஆனால் அவன் மாறுபடுகிறவனாக காணப்படுகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு விஷயம் அவனை அணைத்து என் மகனே மகனே என்று முத்தமிடுகிறான். இன்னொரு விஷயம் அவனை ஈட்டினாலே அவன் மாறுபடுகிறவனாக இருக்கிறான். இது இவனுடைய வாழ்க்கையில, தாவீதுடைய வாழ்க்கையில நான் வேறு மனுஷன் ஆவதற்கு இந்த சம்பவங்கள் அவனை புடமிட்டது. கரந்தட்டி ஆண்டவருக்கு நான் அவன் முயற்சி செய்கிறான். 18ஆம் அதிகாரத்தில் 25-26 வசனம் சங்கீதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நீர் உத்தமனுக்கு உத்தமன், நீர் புனிதனுக்கு புனிதன், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராக தோன்றுவீர். அல்லேலூயா சொல்லுவோமா? சவுலுக்கு கர்த்தர் மாறுபடுகிறவராக தோன்றினார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதை இவன் அறிந்து கொண்டான். ஆகையினாலே அந்த பழைய மனுஷனுடைய சுவாபத்தை தன்னிடத்தில் எடுத்து போடுவதற்கு 101ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் ஆண்டவரே என் மாறுபாடுள்ள இருதயத்தை என்னை விட்டு, அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கவனிங்க பிரியமானது. திஸ் இஸ் த எஃபர்ட் யூ ஷுட் டேக். நீ வேறு மனுஷன் ஆவதற்கு தான் கர்த்தருடைய அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. உடனே அவன் he was not transformed into a new person. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? overnight he was not changed into a new person.
அவன் அந்தி சந்தி மத்தியான வேளையிலே கர்த்தருடைய வசனத்தை தியானித்து ஆண்டவர்கிட்ட முறையிட்டு அவருடைய சித்தத்தை அவருடைய பிரியத்தை அறிந்து கொள்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய சுற்றிலும் இருக்கிற மனுஷர்களுடைய சுபாவங்களை அவன் நோக்கி பார்க்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் சவுலும். ஆனால் அவனிடத்திலே காணப்படுகிற சுபாவங்கள் அது கர்த்தருக்கு பிரியமில்லாத சுபாவம். அது எனக்கு வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாறுபாடான இருதயத்தை நிறுத்தி கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல நீங்க யோசிச்சு பாருங்க. சவுலுக்கு தெரியும் நல்ல தாவீதும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தெரியுமா தெரியாதா? என்ன ஒண்ணு மூஞ்சி சரியில்லை. சவுலுக்கு தெரியுமா தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன்னு? வேதத்துல ரெஃபரன்ஸ் இருக்கா? இருக்கு. அப்போ சவுலுக்கும் தெரியும் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தாவீதுக்கும் தெரியும் சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனா சவுல் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ன பண்றான்? ஆனா தாவீதுக்கு சவுலை கொல்றதுக்கு நல்ல தருணம் கிடைக்குது. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன இதான் வேறு மனுஷன். இதுதான் ரெண்டு பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. அப்போ சக மக்களோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கும் பொழுது அவரிடத்தில் காணப்படுகிற நல்ல காரியங்கள், அவரிடத்தில் காணப்படுகிற சில குறைவுகளை குற்றப்படுத்தாதபடிக்கு, அந்த குறைவுகள் என்னிடத்தில் வராதபடிக்கு என்னை காத்துக் கொள்ளுகிறது தான் வேறு மனுஷன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்லா புரிஞ்சிட்டீங்களா இல்லையா? எனக்கு அன்புக்குரியவர்களே, அந்நிய பாஷை பத்தி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அதுக்கப்புறம் தான் நான் am going to proceed. பரிசுத்த ஆவி உன் மேல் வரும், நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். அந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது நான் சொல்லுகிறேன். அது ஸ்டாமரிங் டங், பரியாச உதடு அண்ட் அந்நிய பாஷை என்று நான் சொல்லுகிறேன். நான் வேதத்தின் அடிப்படையாய்த்தான். அதை நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா சில இடங்களிலே அது அந்நிய பாஷை பரிசுத்த ஆவி பெற்றதுக்கு ஒரு அடையாளம். எனக்கு அன்புக்குரியவர்களே, தட் இஸ் த பேசிஸ். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. தேவன் என்னோடு கூட பேசுகிற அந்நிய பாஷை. அல்லேலூயா சொல்லுமா? நீ கர்த்தரோடு கூட பேசுகிறது வேற. ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது அந்த ஸ்டாமரிங் டங் அண்ட் அந்நிய பாஷை தேவன் ஜனங்களோடு கூட பேசுகிற பாஷை. அப்ப தேவன் என்னோடு கூட பேசணும். நான் வேற மனுஷன் ஆகுறதுக்கு தேவன் என்னோடு கூட பேசணும். அல்லேலூயா சொல்லுமா? இந்த வேத வார்த்தை உன்னோடு கூட பேசணும். அல்லேலூயா சொல்லுமா? வேத வசனங்கள் உன்னோடு கூட பேசணும். நீ வேறு மனுஷன் ஆவதற்கு தேவனுடைய வார்த்தை அவசியம். அல்லேலூயா சொல்லுமா? தேவனுடைய சத்தம் அவசியம். தேவனுடைய அபிஷேகம் அவசியம். தேவன் உன்னோடு கூட பேசணும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோம். நீங்க வேற மனுஷன் ஆகிறது தான் கர்த்தருடைய விருப்பம். அதைத்தான் பவுலடியார் வேறு விதமாக எழுதுகிறார். நீ பழைய மனுஷன் என்ன பண்ணிடு, களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக்கொள். பட் many a times we want both the old man and the new man to coexist. வெளியே காமிக்க மாட்டீங்களா இருக்கும், வெளியே சொல்ல மாட்டீங்களா இருக்கும். நான் இப்ப உங்ககிட்ட கேட்டீங்கன்னா நீங்க அது இல்ல 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 பிரதர், அப்படி இல்ல பிரதர், we want a new man only to exist னு சொல்லுவீங்க. ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியாதா? அதே மாதிரி these two can coexist. அல்லேலூயா சொல்லுவோம். நீங்க எல்லா பைபிள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. தாவீதுக்கும் அந்த பழைய மனுஷன் இருந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த உரியாவினுடைய மனைவியோடு கூட அவன் செய்த பாவத்திற்கு காரணம் என்ன? The old man's desire. Hallelujah சொல்லுவோமா? Hallelujah. He became a prey to his emotions.
ஆனா பாருங்க, அதுல இந்த புதிய மனுஷன் அவனை வேறு மனுஷன் ஆக்குகிற அந்த கர்த்தருடைய ஆவியானவர் அந்த பழைய மனுஷனின் சுவாபத்தை அவன் எப்படி அதை தூக்கி எறிந்து விடுகிறான் பாருங்க. 51ஆம் சங்கீதம். இதந்த புதிய மனுஷனுடைய சிந்தை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? I cannot coexist. This old man can never coexist in my life. இந்த பழைய மனுஷனுடைய சுவாபம் என்கிட்ட இருக்கக்கூடாது, அதை களைந்து போடும். அதற்கு அந்த புதிய மனுஷனுடைய சுவாபத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த பழைய மனுஷனின் சுவாபத்தை களைந்து போட முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? புதிய மனுஷன் இல்லாமல் பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட முடியாது. ஒருவேளை நீங்க உங்களுடைய மூளை அறிவில செய்யலாம். நான் சிகரெட் குடித்துக் கொண்டேன், இப்ப சிகரெட் விட்டுட்டேன். அப்போ நீங்க நினைச்சுக்கலாம் நான் பழைய சுவாபத்தை நான் விட்டுட்டேன். இல்ல பிரியம், தட் இஸ் நாட். Absence from sin is not salvation. It is your righteousness. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆனா அதை பாருங்க, அதற்கப்புறம் வேத வசனம் சொல்லுது, தாவீது அந்த அப்படிப்பட்ட பாவத்தை அவன் என்ன பண்ணல, செய்யலன்னு பைபிள் எழுதியிருக்கு. That is final for me. Hallelujah சொல்லுமா? அதற்கப்புறம் அந்த தாவீது என்ன பண்ணல, அந்த பாவத்தை. அப்போ he has succumbed to the new man's nature. Hallelujah சொல்லுமா? அந்த புதிய மனுஷனுடைய சுபாவத்துக்கு தன்னை என்ன பண்ணிட்டான், ஒப்பு கொடுத்துட்டான். பழைய மனுஷனுடைய சுபாவம் அவனுக்கு வரல. சில வேளைக்கு அப்பப்போ தோன்றணும். நான் அதான் சொல்றேனே, you are being perfected. அல்லேலூயா சொல்லுமா? இட்ஸ் நாட் கம்ப்ளீட். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? அதுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கும் சொல்லியிருக்காரு, ஒரு நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும். இட் இன்க்ளூட்ஸ் த மேன் ஹூ இஸ் ட்ரைங் டு கெட் த நியூ நேச்சர். அல்லேலூயா சொல்லுமா? புது நேச்சரை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நல்லவன் ஒருவனும் இல்லை, அவனும் நல்லவன் அல்ல. The final certificate will come when we are transformed in the glory of God. Hallelujah சொல்லுமா? கர்த்தருடைய மகிமையில, அவரோடு கூட மகிமையோடு கூட மகிமையில எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதுதான் நம்முடைய பழைய சுவாபங்கள், பழைய சரீரம் அப்படியே மாறி புதிய அப்படியே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும். That is the day. அது வரைக்கும் we are in the process. Hallelujah சொல்லுமா? But how soon you get into the process? நீங்க எவ்வளவு சீக்கிரமாய் அந்த சுவாபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க, அதற்கு தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிறேன். டைம் இஸ் டிலே நோ லாங்கர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. காலம் செல்லாது, இனிமேல் காலம் செல்லாது. ஆகையினால 2017 is going to be a year a new man only will be peaceful. அல்லேலூயா சொல்லுவோமா? The world nature can never get peace from this world. Only the new nature will find peace. The new nature ஒண்ணுதான் கர்த்தருடைய மகிமையை காண முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படி வந்துருங்க சிஸ்டர். So try to change your nature to a new nature. பழைய அது தமிழர் பண்பாடுன்னு சொல்றாங்க. பழையவெல்லாம் ஒளிந்து போன எல்லாத்தையும் போட்டு டயர்லாம் எரிக்கிறான், உலகத்துல மூச்சு விட விடாம ஆக்கி விடுறான். போ இட்ஸ் கோயிங் டு பிரீத் ஈவன் நார்மலி in the days to come. இத மனசுல வச்சுக்கோங்க. நான் லிட்டரலா சொல்லல, spiritually I am saying, without God's presence you will never be able to breathe the peace of God. Hallelujah சொல்லுவோமா? கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாமல் தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய கிருபை இல்லாமல் நாம் அடுத்த நாள் நாம் முன்னேறி செல்ல முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல 3 பேருடைய காரியத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் முடிக்கட்டும். முதலாவது, வேறு மனுஷனாகிறது பத்தி நான் சொன்னேன். சவுலையும்
தாவீதையும் கம்பேர் பண்ணி சொன்னேன். இப்பொழுது யோசேப்பை குறித்து ஒரு சின்ன காரியம் சொல்லட்டும். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்ப பாருங்க, பார்வோன் யோசேப்பை பார்த்திருக்கானா இதுக்கு முன்னாடி? சொல்லுங்க. யோசேப்பை பத்தி அவனுக்கு தெரியுமா? ஒருவேளை அன்னைக்கு கூப்பிட்டு அனுப்புறதுக்கு முன்னாடி வேணா அந்த பானை பாத்திரக்காரன் சொல்லியிருப்பான், இவன் எனக்கு சொப்பனத்துக்கு எனக்கு அர்த்தம் சொன்னான். அப்பதான் அவன் கேள்விப்பட்டிருப்பான். ஆனா அவனை யோசேப்பை பத்தி அவனுக்கு உள்ளும் புறமும் அவன் அறியாத. ஆனால் அந்த மனுஷன் சொல்லுகிறான், தேவனுடைய ஆவியை பெற்ற. அப்போ நீ வேறு மனுஷன் ஆகிற அந்த ப்ராசஸ் the other people will come to know. அல்லேலூயா சொல்லுவோமா? மற்றவர்கள் தான் அதை பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? மற்றவர்கள் அதை காண முடியும். அல்லேலூயா சொல்லுவோம். மற்றவர்கள் உன்னை குறித்து என்ன சொல்லுகிறார்? நீ வேறு மனுஷன் ஆகிறது மற்றவர்களுக்கு திட்ட தெளிவாய் தெரியணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் அந்த பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது பார்வோன் சொல்லுகிறான், தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல ஒருவன் இருக்க முடியாது. தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷர்களை அவன் பார்த்திருக்கிறானா? இல்ல. அப்போ he is able to comprehend this man is something great. அல்லேலூயா சொல்லுவோமா? இது அவனுடைய ஞானிகள் மத்தியில் இல்ல, அவருடைய அரண்மனையில இருக்கிற ஞான திருஷ்டிக்காரனுக்கும் கிடையாது, அவர்களுடைய மந்திரவாதிகளிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு ஞானம் கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஞானம், இப்படிப்பட்ட ஒரு கிருபை, இப்படிப்பட்ட ஒரு அறிவு இந்த மனுஷனுக்கு இருக்கிறது. அப்படி என்று அவனுக்கு தெரியுது, தேவனுடைய ஆவியானவர் தான் இவனுக்குள்ளே இருக்கிறார் என்று. தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற எந்த மனுஷன்? அப்படி என்றால் அந்த இதுக்கு அவன் அந்த ஹைட் ஆஃப் தி ஃபாரோஸ் ரெகக்னிஷன். அப்போ அந்த இடத்துக்கு அவன் உயர்ந்து வர்றதுக்கு அவன் எத்தனை ஆண்டுகள் அவன் பாடுபட்டிருக்கான். இதைத்தான் உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். From his childhood, we do not know about his life before 17 years. அவன் 17 வயதுக்கு முன்பாக அவனை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் 17 வயதாகும் பொழுது அவனை குறித்து சில காரியங்கள் சொல்லப்படுகிறது. அவருடைய சகோதரர்கள் செய்கிற காரியத்தில் ஒன்னும் அவன் என்ன பண்ண மாட்டான், சேர மாட்டான். சகோதரர்கள் துன்மார்க்கமான வழியிலே போவாங்க, இவன் என்ன பண்ண மாட்டான், அந்த வழிகளிலே போக மாட்டான். பாருங்க, அவன் அந்த நாளிலிருந்தே அவன் வேறு மனுஷன் ஆகிறதுக்கு தன்னை அப்படியே ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுமா? வருஷங்கள் கடந்து போகிறோம். அவனுடைய சகோதரர்கள் அவனை குழியிலே தூக்கி போடுறாங்க, தண்ணீர் இல்லாத குழியில. அப்பொழுது ரூபன் மாத்திரம் அவனை பார்த்து அவனுடைய எடுத்து மீதியானியர் கையில 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போடுகிறார்கள். அவர்கள் போர்த்திபார் இடத்துல அடிமையாக விற்கிறார்கள். போர்த்திபார் வீட்டிலையும் பாருங்க, அவனுடைய வேறு மனுஷன் ஆகிறதை அந்த இடத்துல திட்டமும் தெளிவுமாக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? மற்ற வாலிபர்களை போல அவன் இல்ல. மற்ற வாலிபர்களை போல அவன் இருந்திருந்தான்னா it could have coexisted in him. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கும் பயந்து நடக்கலாம், போர்த்திபார் மனைவிக்கும் சந்தோஷப்படுத்தலாம். இக்கரையில ஒரு காலு, ஆத்துல ஒரு காலு இருக்கலாமே. இருக்கிறாங்களே, நல்லா தானே இருக்கிறாங்க அவங்களும். அவங்க கூட நினைச்சிருக்கலாம், நல்லா தானே இருந்திருக்கலாமே. என் தனி அறைக்கு போகும்பொழுது நான் ஆண்டவரோடு கூட ஐக்கியம், போர்த்திபார் மனைவியோடு கூட இருக்கும் பொழுது ஏன் வச்சிருக்கூடாது ஐக்கியம்?
நல்லா இருந்திருக்கலாமே. பட் அவன் வேறு மனுஷனை தரித்துக் கொண்டான். அல்லேலூயா சொல்லுவோமா. The old nature was not there with him anymore. It did not coexist in him. ஆகையினால் தான் அவன் பிரித்து எடுக்கப்பட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா. இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நீ பிரித்து எடுக்கப்பட்டவனா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா. உலகத்திலிருந்து நீ பிரித்து எடுக்க. நீ உலகத்தான் அல்ல. நான் உலகத்தான் அல்லாதது போல நீயும். This is the life separation. அல்லேலூயா சொல்லுவோமா. புதிய மனுஷனை வேறு மனுஷனாக மாறுவதற்கு these are all the requirements, spiritual requirements. You should be away from the world. இந்த உலகத்தை விட்டு நீ என்ன பண்ணணும்? உலகத்தின் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நான் உலகத்திற்கு ஒத்த வேஷம் என்ன பண்ண முடியாது? தரிக்க முடியாது. நான் வேறு மனுஷன் ஆயினா நான் உலகத்தின் வேஷத்தை நான் என்ன பண்ண முடியாது? கற்றுக்கொள்ள முடியாது. பட் இட் மே பி எ ப்ராசஸ். இந்த உலகத்தை தள்ளிவிடுவது அவ்வளவு எளிதல்ல. அல்லேலூயா சொல்லுவோமா. அதை சிலுவையில வைத்து அடிக்கிறது அவ்வளவு எளிதல்ல. அல்லேலூயா சொல்லுவோமா. இந்த உலகத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்களா? சிலுவையில அடித்து விடுவார்களாம். அல்லேலூயா சொல்லுவோமா. நீ அடித்தாதான் நீ வேறு மனுஷனாக முடியும். உலகத்துக்குள்ளே இருந்துட்டு நீ வேறு மனுஷனாக இருக்க முடியாது. பிரியமாக the world exists like that. இந்த உலகம் அப்படிதான் இருக்கு. வெளிப்புறமாக காண்பிப்பார்கள், ஆனால் உள்ள எல்லாமே என்ன இருக்கு? சாக்கடை. ஆனா கர்த்தர் விரும்புகிறது என்ன? உள்ளும் புறமும் சுத்தத்தை விரும்புகிறவர். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உள்ளும் புறமும் பரிசுத்தத்தை விரும்புகிறவர். விசேஷமாக உனக்குள்ளும் எனக்குள்ளும் ஆண்டவர் விரும்புகிறது என்ன? புதிய மனுஷனுடைய சிந்தை. அல்லேலூயா சொல்லுமா. Somebody said about the mind. The mind should transform. அல்லேலூயா சொல்லுமா. நான் மறுரூபமாகிறதுனாலே you should not follow the pattern of this world. இந்த உலகத்தின் வேஷம் தெரியாதபடி. வேஷம்னா என் மேல நீ கோவப்பட்டுருவீங்க. பட் யூ டோன்ட் ஃபாலோ த பேட்டர்ன் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு உன்னுடைய அது உனக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க உனக்குள் இருக்கிற ஒரு காரியம் என்ன? உன் மனசு. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த புதிய மனுஷனுடைய மனசு மாறி இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா. இந்த மனசுதான் மாறணும். அல்லேலூயா சொல்லுவோமா. இந்த வருஷத்துல கர்த்தருடைய மனதை புதிதாக்கணும். கரந்தட்டி இதோ சகலத்தையும் கர்த்தர் புதிதாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த வருஷத்துல இன்னொரு வாக்கு தத்துவம் கர்த்தர் இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறவர் என்று சொன்னவர். அவர் அநேக காரியங்களை புதிதாக்க வல்லவர். அல்லேலூயா சொல்லுவோமா. ஜெயம் கொள்ளுகிறவன் தான் அந்த புதிதாக்குதலை சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா? அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த ஜெயம் கொள்ளுகிறவன் யார் தெரியுமா? மனம் புதிதாக்கப்பட்டவன். கரந்தட்டி ஆண்டவருக்கு நான் அவன் தான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கர்த்தர் செய்கிற புதிதாக்குதலை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் என் மனம் புதிதா இருக்கணும். அல்லேலூயா. புதிதாக்கப்பட்டிருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. He can never change the world, but he can change the world in you. அல்லேலூயா சொல்லுவோமா. கர்த்தர் உனக்குள் இருக்கிற அந்த உலகத்தை மாற்ற முடியும். உலகத்தை மாற்றுவதற்கு அவர் வரல. அவருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற உலகத்தை எடுத்து போடதான் வந்திருக்கிறார். கரந்தட்டி பவுலர அதான் அழகா சொல்கிறார். எனக்கு 2 சிலுவை உண்டு. கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். இன்னொரு சிலுவை அவர் பார்க்கிறார். அந்த சிலுவையில் என்னுடைய ஆசைகளையும் என்னுடைய இச்சைகளையும் நான் என்ன பண்ணிருக்கேன்? அப்படியே தான் மனது. இக்கரையில ஒரு கால், அக்கறையில ஒரு கால், சேத்துல ஒரு கால், ஆத்துல ஒரு கால். வாலிப பிள்ளைங்களே, I plead with you. You can never be a changed person unless you are away from this world.
நீங்க உலகத்தை விட்டு பிரித்து எடுக்கப்படும். உலகத்தின் ஆசைகளிலிருந்து, நீங்கள் இச்சைகளிலிருந்து, காரியங்களிலிருந்து நீங்கள் விடுபடணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவ ஆவியே. அத நீங்க பாருங்க, இந்த யோசேப்பை பத்தி கொஞ்ச நாள் தான் அவன் யாக்கோபுக்கு தெரியும் இல்ல. அதுக்கப்புறம் அவன் காணாம போயிட்டான் இல்லையா? எத்தனை வருஷத்துல அவன் காணாம போட்டான்? 17 வயசுல காணாம போயிட்டான். அப்புறம் 30 வயசுல தான் அவனை பாக்குறான். 13 வருஷம் கழிச்சுதான் அவனை பாக்குறான். ஆனா அந்த சாமுவேல் இப்ப அந்த யோசேப்பை குறித்து அந்த யாக்கோபு எழுதின ஒரு வார்த்தைகள் என்னை மிகவும் அதிகமாய் இன்றைக்கு கவர்ந்தது. அவனும் அந்த யாக்கோபுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவன் ஒரு வார்த்தை அல்லது 2 வார்த்தை அல்லது ஒரு வசனம் அல்லது 2 வசனத்தை வைத்துதான் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தான். ஆனால் யாக்கோபை 5 வசனங்களிலே ஆசீர்வதிக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். அங்க 22 26 வரைக்கும். அப்படி என்றால் 5 வசனங்கள் அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதுல 2 வசனம் 25 26 ரொம்ப பெரிய வசனம். அல்லேலூயா சொல்லுவோமா? குட்டி வசனம் இல்ல, பெரிய வசனம். அப்போ அவனுடைய ஆசீர்வாதமும் ஆமாவா இல்லையா? அப்போ கர்த்தர் பட்சபாதம் உள்ளவரோ? அவனை மட்டும் 5 வசனத்துல ஆசீர்வதிச்சிருக்கிறாரே. அவன் பாருங்க, அதுல அவர் சொல்றாரு, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும், அதெல்லாம் இட்ஸ் ஓகே. வில் வீரர் அவனை மடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும், அந்த ஆனாலும் தான் அண்டர்லைன் பண்ணணும். இந்த உலகமே அவனுக்கு விரோதமாய் இருந்துச்சு, ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என்ன யோசேப்பை பத்தி யாக்கோபு என்ன அழகாக அவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. 17 ஆண்டுகள் தான் அவனோட கூட இருந்தார். ஆனால் இப்பொழுது அவனை பற்றி சொல்றார், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். கரந்தட்டி ஆண்டவருக்கு நீ வேறு மனுஷனாகணும். வேறு மனுஷனாயினால் தான் நீ இஸ்ரவேலுக்கு ரட்சகனாக, உன் குடும்பத்துக்கு நீ ரட்சகனாக மாற முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? பார்வோனுக்கு கர்த்தனாக மாற முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னுடைய பாஸுக்கு நீ என்ன பண்ணலாம்? கர்த்தனாக மாறலாம். You are working somewhere. நீ உன்னுடைய அதிகாரிகளுக்கு நீ என்ன பண்ணலாம்? பாஸ் ஆகலாம், கர்த்தனாகலாம். இஸ்ரவேலுக்கு ரட்சகனாக மாற, இஸ்ரவேலுக்கு ஜீவ ரட்சனை, உன்னுடைய குடும்பம் அத்தனைக்கும் நீ ஜீவ ரட்சனை பண்ண முடியும், கண்மலையாக முடியும். என்ன ஒரு அருமையான கர்த்தர். அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்க வாசித்து பாருங்க. It's a joy to read about the life of Joseph. அவனுடைய வாழ்க்கையை நீங்க வாசித்து பாருங்க. வாலிப பிள்ளைங்க, அவனுடைய வாழ்க்கையை நீங்க வாசித்து பாருங்க. He was inside the middle of the world. போர்த்திபார் வீடு, it's a hell. But how he can, அவன் எப்படி அதுல இருந்து அவன் தப்பிச்சிருந்தான். அநேக நேரத்தில் கல்லூரிகள் அப்படிதான் இருக்கும், நாம் வேலை பார்க்கிற ஸ்தலங்கள் அப்படிப்பட்ட இடமாகத்தான் இருக்கும். ஆனால் அதிலிருந்து எப்படி நாம் வெளியே வருகிறோம்? How Joseph came out of that den. Such a victorious life in his. எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை நிரப்பி இருந்தார். அவனை நிரப்பின எந்த மனுஷரையும் நான் இதற்கு முன்பாக பார்க்கல. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலை குறித்து ஒரு காரியம், யோசேப்பை குறித்து சொன்னேன். அவனிடத்துல இருந்த அந்த வேறு மனுஷனான அந்த காரியத்தை பார்வோன் பார்க்கிறான், மற்றவர்கள் பார்க்கிறார்கள். இங்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் பேச விரும்புகிறேன். தானியேல் 6:3 வாசிங்க. தானியேலுக்குள் விசேஷித்த ஆவியானவர் இருந்தாராம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. இங்க வேதத்தில் வாசிக்கிறோம், தானியேலோடு கூட இன்னும் 3 வாலிபர்கள் கூட இருந்தாங்க.
சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அவர்களுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. அவர்களும் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களும் அந்த இவனுக்கு எதிராக பேசினவர்கள் அல்ல, ராஜாவுக்கு எதிராய். எங்கள் ஆண்டவர் எங்களை ரட்சிக்க வல்லவர். அவர் எங்களை ரட்சிக்காமல் போனாலும் நாங்கள் அந்த சிலைக்கு இது உமக்கு தெரிந்திருக்க கடவுள். They were able to challenge the king. வேறு மனுஷர்கள் ஆனதான் அவங்க. ஆனா அந்த வேறு மனுஷர்கள் ஆன அந்த 4 பேரிலே தானியேல் ஒரு விசேஷித்தவனாய் இருந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா. This is what is attracting me. அல்லேலூயா சொல்லுவோமா. நிறைய பேர் தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க, அநேகர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க, அநேகர் வேறு மனுஷனாக மாற்றப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் எனக்குள்ளே அந்த விசேஷித்த ஆவி இருக்கிறதா? அல்லேலூயா சொல்லுவோமா. என்னுடைய நண்பர்களிடத்திலே காணப்பட்ட அந்த அபிஷேகத்தை காட்டிலும் என்னிடத்திலே இருக்கிறது என்னது? விசேஷித்தா. Will you not long for that? நீ அதை கேட்பியா, கேட்க மாட்டியா? ஆசையா, ஆசை இல்லையா? கண்புக்குள்ளே இந்த விருப்பம் இருக்கணும் பிரியமா. Don't just like that move on. அவனுக்கு இந்த தானியேல்ட்ட, அதனால்தான் இந்த தானியேல்ட்ட கர்த்தர் அவங்களும் உண்மை உள்ளவனாத்தான் இருந்தாங்க, ஆனா இவனும் உண்மை உள்ளவனா இருந்தான். ஒருவேளை அவர்கள் தேவனிடத்திலே மாத்திரம் வைராக்கியமாய் இருந்திருப்பாங்க. இந்த 3 பேர் தேவனிடத்திலே வைராக்கியம் காண்பித்திருப்பாங்க. ஆனால் இந்த தானியேல் எனக்கு அன்புக்குரியவர்களே, அந்த தேவன் மீது வைத்திருந்த வைராக்கியம் அவனுடைய உண்மை நிலையை மாற்றல. அல்லேலூயா சொல்லுவோமா. அவன் வேலை செய்த இடத்திலும் அவன் குற்றமற்றவனாய் இருந்தான். கர்த்தட்டி ஆண்டவருக்கு சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு தானியேல் ரெக்கமெண்ட் பண்ணலன்னா அவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்காதா இருக்கும். ஆமாவா இல்லையா? பாத்திக்கிறோமா இல்லையா? தானியேல் தான் ரெக்கமெண்ட் பண்றான் அவங்கள ப்ரமோட் பண்ண சொல்லி. அப்புறம் தான் ராஜா என்ன பண்றான் அவங்க 3 பேர்த்தையும். ஆனா தானியேல ப்ரமோட் பண்றதுக்கு இந்த 3 பயிர்களும் பரிந்து பேசுறாங்களா? இல்லையே சார். இவனுக்குள் இருந்த விசேஷித்த ஆவியானவர் தான் அவனுக்காக பரிந்து பேசுகிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இன்றைக்கு 2017வது வருஷத்துல நமக்குள் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் என் வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்ளணும். அவர்தான் என்னை நடத்தணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அவர்தான் எனக்கு பரிந்து பேசணும். அல்லேலூயா சொல்லுவோமா. எனக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த உறவு. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா, அல்லேலூயா. இது நீங்க ஆசைப்படுங்க பிரியமா. இதற்கு காரணம் என்ன? எல்லாரோட சேர்ந்து அவன் ஜெபிக்கிறான், உண்மைதான். ஆனா அதை காட்டிலும் இன்னொரு காரியம் அவன்கிட்ட இருந்துச்சு. எப்பொழுதும் ஜெபிக்கிறது போல 3 தடவை அவன் தனிய அறையிலே போய் அவன் ஜெபிப்பானா. அல்லேலூயா சொல்லுமா. நண்பர்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறான், உண்மைதான். ஆனாலும் அவனுக்குள் இருந்த அந்த விசேஷித்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அவனை தனியாக முழங்கால் படியிட்டு ஆண்டவரோடு கூட உறவு செய்ய வைக்கிறார். கரந்தண்டி ஆண்டவருக்கு இந்த கிருபை உங்களுக்கு வேணும். ஒருவேளை இப்படிப்பட்ட ஐக்கியத்துக்குள் வரும்பொழுது நீங்கள் ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். ஜெபிக்கிறீங்க, கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறீங்க. ஆனால் தனியா இருக்கும் பொழுது, when you are alone, எப்பொழுதுமே சொல்வேன், அந்த நாட்களில் என்னை சோதித்து பாரும் என்று. அந்த நாட்களிலே நான் ஆண்டவருடைய பாதத்திலே நான் அப்படி ஜெபிப்பேன். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை சோதித்து பாரும். அந்த 139ஆம் சங்கீதம் கடைசி 2 வசனத்தின்படி என்னை சோதித்து பாருங்கள். வேதனை உள்ள வழிகள் உண்டோ என்று என்னை சோதித்து பாருங்கள். அப்படி என்று நான் அழுகிற நாட்கள் உண்டு பிரியமானவர்களே. ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்திலே
அது தனியா இருக்க தெரியும். கூடி ஜெபிக்கும் போது அப்படி ஜெபிச்சு அழுது இருக்கிறோம். ஆனால் தனியாய் ஆண்டவருடைய பாதத்திலே வந்து நீங்க அப்படி ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோம். என்னை சோதித்து பாருங்க, என்னை சோதித்து பாருங்க. ஏனென்றால் அப்பொழுது ஆண்டவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நீங்க தனியா இருங்க, உங்க ரூம பூட்டிக்கிட்டு தனியா இருங்க, ஒரு நேரம், 1 மணி நேரம் இருப்பீங்களா? I want you to close your door and be alone, all alone for 1 hour and see what your mind goes. உங்க மனசு எதை நினைச்சிட்டு இருக்கு? எப்பாவது பண்ணி பார்த்திருக்கீங்களா? Have you searched yourself by closet yourself into your room? ஒரு அறையில நீங்க தனியா இருக்க நீங்க ஒரு நாள் இருந்து பாருங்க, உங்களுடைய மனது எங்கெல்லாம் அலைந்து கொண்டிருக்கிறது, அல்லது கர்த்தரை மாத்திரம் நோக்கி கொண்டிருக்கிறதா? யாராவது செய்து பார்த்திருக்கிறீங்களா? ஏன் ஆமா சொல்லல, ஏன் இல்ல சொல்ல மாட்டேன்றீங்க? ஆமாவா இல்லையா? ஆமேன்னு இல்ல, ஆமாவா இல்லையா? ஆமேன்னா ஆமான்னு அர்த்தமா இல்ல. செய்து பாருங்க, உங்களுடைய மன அலைகள் எப்படி சென்று கொண்டு. அவங்க சொல்லுவாங்க, நான் மணிக்கணக்கா உட்கார்ந்து வேதத்தை தியானிக்கிறேன்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்றது நான் பார்த்திருக்கேன். மணிக்கணக்கா, அதாவது அவசரமாய் வேத வாசிக்கிறதுக்கு எதிராய் பேசுகிற சிலர். நான் வந்து வாசிக்க ஆரம்பிச்சேன்னா, ஒரு அதிகாரத்துல ஒரு வசனம் என் கண்ணில் பட்டுச்சுன்னா நான் மணிக்கணக்கா அதையே தியானித்துக் கொண்டிருப்பேன். அவங்க மனசை அலசிப்பாங்க, இந்த மணிக்கணக்கா என்னத்தை யோசிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. மனசு அலைப்பார். அதனால தான் சோ சொன்ன, மனம் ஒரு இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு தாண்டும், அந்த மரத்துல இருந்து இந்த மரத்துக்கு தாண்டும். அவனே சொல்றான், ஆண்டவருக்கு தெரியாத ஒரு மனுஷனுடைய மனம் எப்படி இருக்கு. அப்போ நீங்க சொல்றீங்க நான் மணிக்கணக்கா தியானித்துக் கொண்டே இருப்பேன் அப்படின்னு. முடியாது பிரிய. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இட் இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். அதைத்தான் கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோம். மணிக்கணக்காய் அவர் பிதாவோடு தனிமையாயிருந்தார். அல்லேலூயா சொல்லுவோம். அது அவர்கிட்ட தான் கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாக 10 நிமிஷம் இருந்து பாருங்க, 15 நிமிஷம் இருந்து பாருங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க வேறு மனுஷனாக மாறுங்க. அல்லேலூயா சொல்லுவோம். யூ கேன் நெவர் பிகம் a நியூ மேன் ஓவர் நைட். வரவே முடியாது. இன்னைக்கும் நான் சொல்றேன், நான் ஆண்டவரோடு கூட தனித்து இருக்கும் பொழுது அநேக காரியங்கள் என் மனதில் திடீர்னு ஜெபத்தை பத்தி ஞாபகம் வந்துடும். வருமா வராதா? ஆண்டவருடைய பிரச்சனத்துல தான் இருக்கும். அந்த ஜெப பிரச்சனை வந்துடும். நம்ம வீட்டுல சில பிரச்சனை நம்ம கண்ணுக்கு முன்னாடி, ஒருவேளை ஆண்டவருடைய சொல்றோம்னு நினைச்சுக்கிட்டு அந்த கவலைக்குள்ளேயே உட்கார்ந்து இருப்போம். ஆகையினால் பவுல் சொல்கிறார், உன் பாரங்களை விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரையே நோக்கிப்பார். Difficult exercise, but you should do it. You should do it. அப்போஸ்தலர் கடைசியாக பவுலை பற்றி ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லிவிட்டு 9:17 நீங்க அந்த 9ஆம் அதிகாரத்தை வீட்டுக்கு சென்று வாசி பாருங்க. இல்ல, இந்த சவுல் என்கிற வாலிபனுடைய பழைய மனுஷனுடைய வாழ்க்கையை அவர் எடுத்து சொல்லுகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா இந்த பழைய மனுஷனுடைய தன்மையை சொல்லுவார். நான் 8ஆம் நாள் விருத்த சேதனம் அடைந்தவன், நான் பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயர்கள் பிறந்த எபிரேயர், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், நியாயப்பிரமாணத்தின்படி நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்புறுத்தினவன். அப்படியே தன்னை குறித்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறவ
அந்த புதிய மனுஷனை குறித்து சொல்கிறார். இவைகள் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். எதற்கு என்றால் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இதுதான் புதிய மனுஷன். வேறு மனுஷன். பழைய மனுஷன் என்ன? காலர் தூக்கி 8ஆம் நாள் விருத்த சேதனம் அடைந்தது. நல்ல கவனிங்க பெரியமா. நான் ஞானஸ்நானம் எடுத்தவன், நான் அபிஷேகம் பெற்றவன், வரங்களை பெற்றவன் என்று சொல்ல முடியும். நான் ஐ கோ டு எ லிவிங் சர்ச். நான் செத்த சபைக்கு நான் போல, உயிருள்ள சபைக்கு போயிட்டு இருக்கேன் சொல்லுவாங்க. தட் இஸ் அகைன் அனதர் ஒன். இந்த பெந்தேகோஸ்தே பயல்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய குறை அது. நான் காண்கிற ஒரு குறை. எல்லாம் செத்த சபைக்கு போறீங்க, நாங்க எங்க போறோம்? எனக்கு அன்புக்குரியவர்களே, அது ஒரு மேம்பாடு, மேன்மை. என்ன குறித்து நான் மேன்மை பாராட்ட முடியும்னா நிறைய காரியத்தை குறித்து நான் மேன்மை பாராட்ட முடியும். பவுல் சொல்றார், என்னுடைய வாழ்க்கையை குறித்து, என்னுடைய சாக்ரிஃபைஸை குறித்து, நான் என்னை குறித்து நான் பேச வேண்டும் என்றால் மேன்மை குறித்து அநேக மேன்மைகள் என்கிட்ட இருக்கு. ஆனால் எல்லா மேன்மையும் என் காலுக்குள்ள குப்பையும் நஷ்டவுமாக நான் எண்ணுகிறேன். கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. எனக்கு அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட மனுஷனை தான் கர்த்தர் தமஸ்குவின் பாதையிலே சந்திக்கிறார். அது எல்லாத்துக்கும் தெரிந்தது. சந்திச்சுட்டு நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. He never narrated what he should do one by one. நல்ல கவனிங்க. வேதத்திலே ஒரு இடத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர், நீ அந்த பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு. ஆண்டவர் வேற ஒன்னும் பேசல. பட்டணத்துக்கு போய் இதை செய்ய அதை செய்ய அவர் சொல்லவே இல்லை. நீ போய் அங்க ஜெபம் பண்ணு, ஒரு வார்த்தையும் சொல்லல. நீ பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு. கர்த்தரோடு கூட பேசுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? நீ என்ன செய்யணும்? அவர் யாரும் சொல்லல. அவனை போய் என்ன பண்றான்? அங்க பட்டணத்துக்கு போயிட்டு புசியாமலும் குடியாமலும் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எப்படி அந்த வெளிச்சம் அவனை புதிய மனுஷனாக மாற்றிக் கொண்டிருக்கிறது பாரு. அவனை வேறு மனுஷனாக மாற்றிக் கொண்டிருக்கிறான். யாருமே சொல்லல. அவன் உட்கார்ந்து அவன் உபவாசித்து புசியாமல் குடியாமல் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். கர்த்தர் அவனுக்கு அனனியாவுக்கு தரிசனம் கொடுத்து, நீ போ, அவன் பார்வை அடையவும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படவும் நான் அவனை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறான். நல்ல கவனிங்க பிரியமான. அந்த அனனியா ஸ்டெப் பை ஸ்டெப் he says, என்ன சொல்றான்? பார்வை அடையும்படி அவன் ஜெபிக்கிறான். பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளும்படி அவனுக்காக அவன் ஜெபிக்கிறான். அப்போ அதுவரைக்கும் அனனியா சொல்லல. ஆனா அனனியா சொல்லாததை கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இட் இஸ் ஃப்ரம் தி பேக்ரவுண்ட் ஆஃப் தி ஸ்கிரிப்சர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுக்கு பார்வை அடைக்கவும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணவும் நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்றார். அதைத்தான் அவன் செய்கிறான். ஆனால் பவுல் இன்னொரு காரியத்தையும் செய்கிறான். பார்வை அடைகிறான், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறான், வெளியே வந்து ஞானஸ்நானம் பெறுகிறான். யார் சொன்னாங்களா அவன்கிட்ட? அனனியா சொன்னானா? சொல்லல. நல்ல கவனிங்க பிரியமானங்களே. இதுதான் கர்த்தர் அந்த வேறு மனுஷன் ஆகும் பொழுது கர்த்தர் உன்னோடு கூட இடைபடுகிற காரியங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அங்கு அனனியா சொல்லுகிறான், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள அவனுக்கு ஜெபிக்கிறான். ஆனா 22ஆம் அதிகாரத்துல அவன் இந்த 3 காரியத்தையும் சொல்லுகிறான். பார்வை அடையவும், அவன் ஞானஸ்நானம் பெறவும், பரிசுத்த ஆவியை பெறவும் போடல. இந்த பரிசுத்த ஆவியினுடைய மேனிபெஸ்டேஷன் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல அழகாக எடுத்து சொல்கிறார். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டது என்று அப்போஸ்தலர் 22:14 சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? முன்னோர்களுடைய தேவனை திருவுள்ளத்தை அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும். அப்போ
ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலை அவர் சொல்கிற, நீ பட்டணத்துக்கு போ, உனக்கு உனக்கு சொல்லுவேன், சொல்றது நீ செய். அனனியா அனுப்புகிறார். அவன் பார்வை அடைவும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கும் அவன் ஜெபிக்கிறான். ஆனால் வெளியே வருகிறான், ஞானஸ்நானம் பெறுகிறான். யார் சொன்னது சார்? யார் சொல்லியிருப்பா? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், சகலத்தையும் உனக்கு போதிக்கும். அந்த அழகா அந்த சீக்வன்ஸை வாசிங்க. அந்த சீக்வன்ஸை நீங்க வாசித்ததான் you will admire the word, the chastity of the word. அல்லேலூயா சொல்லுமா. என்ன அருமையான ஒரு வார்த்தை. அவன் வெளியே வருகிறான், ஞானஸ்நானம் எடுக்க. அது யார் சொல்லிக் கொடுத்திருக்கணும்? கர்த்தருடைய ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா சொல்லுமா. அவன் ஞானஸ்நானம் பெற்ற உடனே கிறிஸ்து, இயேசுதான் கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்துகிறான். கால தாமதமின்றி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு இடத்துல சாட்சி சொல்லும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை குறித்து அவன் சொல்லுகிறான். முன்னோர்களுடைய தேவனுடைய திருவுள்ளத்தை அறியவும். எனக்கு இந்த அபிஷேகம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவருடைய திருவுள்ளத்தை அறியவும், அவருடைய திருவாய் மொழி கேட்கவும், அவரை தரிசிக்கவும். அல்லேலூயா சொல்லுவோமா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவன் அனுதினமும் தன்னை பரிசுத்தப்படுத்தி தேவனை தரிசிக்க முடிந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. வேறு மனுஷனாகிறான். He is not changed person. He is not a changed person. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க நீங்க பரிசுத்த ஆவி வந்தா you are a changed person. I don't believe that. Hallelujah சொல்லுமா. You are a different person. அது எத்தனை பேர் எடுத்துக்கொள்றீங்களோ எடுத்துக்கொள்ளுங்க. நான் அப்படிதான் எடுத்துக்கொண்டு. You are a different person. You are turned into a different person. வேறு மனுஷன் ஆவாய். நீ பெட்டர் மேன் ஆவாய்ன்னு சொல்லல. You are a better inner man சொல்லல. உன்னை பழைய மனுஷன் கொஞ்சம் என்ன பண்ணுவான்? புதுப்பிக்கப்பட்ட பழைய மனுஷனா இருப்பான்னு சொல்லல. நான் சரியா என்ன சொல்றேன்னா தப்பா சொல்றேன்னா? ஆனா நம்ம எப்படி காம்ப்ரஹெண்ட் பண்ணிட்டோம்? நம்மளை கொஞ்சம் வேறு மாதிரி திருத்திடுவார் போல திருத்தி இல்ல பிரியமானவர்களே. அதான் அவர் சொல்றாரு, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டுட்டு சதையான இருதயத்தை நான் உனக்கு He will remove. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கவனமாய் வாசிங்க. பிரியமா, அதை மாத்திரேன்னு சொல்லல, உன்னுடைய இருதயத்தை மாற்றி அமைக்கிறேன்னு சொல்ல. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை. அதை வாசித்து பாருங்க. நீங்க அதை நீங்க ஒரு இடத்துல மாத்திர வாசிக்காதீங்க. You should be able to comprehend the whole scripture by reading the whole Bible. அல்லேலூயா சொல்லுவோமா. அது எங்கேயோ பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு. சதையான கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உனக்கு, நவமான இருதயத்தை உனக்கு கொடுப்பேன். பழைய இருதயத்தை எடுத்து போட்டு. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. அப்போ அதனால தான் பவுல் சொல்றார், பழைய மனுஷனை நீ என்ன பண்ணிரு? களைந்து போடு. He has given you the power to remove the old man and put on the new man in you. அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த கிருபையினாலே அந்த பழைய மனுஷனை ஒன்று எடுத்து போட்டுட்டு புதிய மனுஷனை என்ன பண்ணிக்கலாம்? You can put on. பழைய மனுஷன் புதிய மனுஷனாக மாறுவான்னு சொல்லு. பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்ல, என்ன வார்த்தை பாருங்களேன், தமிழ் வார்த்தை. ஆங்கிலத்தில் put on the new man. ஆனா தமிழ் வார்த்தை சொல்லுது தரித்துக்கொள், தைத்துக்கொள், உன்னோட கூட தைத்துக்கொள். யூ ஜஸ்ட் அப்படியே எடுத்து தைத்துக்கொள். அது புதிய மனுஷனை உன்னுடைய விட்டு விலகாத படிக்காத எல்லாத்தையும் சுவிச்சஸ் போட்டு உன்னோட கூட வச்சுக்கோ. நழுவி போயிடக்கூடாது. பழைய மனுஷனை அறுத்து எடுத்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக்கொள். முழங்கல் படி.
பரிசுத்த ஆவி உன்மேல் இறங்குவார். நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். அப்படியே முழங்காலில் நிற்போம்.